ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட லாஃப்டில் 5 பேர் செட் பண்ணதில் ஒரு பேர் லாஸ்ட்டாக ஒரு பேர் பட்டா குஞ்சு விரிச்சு இருந்தது. அது இந்த பட்டா தான். பாருங்கள், இதோட குவாலிட்டி எப்படி சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேர்டு. நம்ம பறவை ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த குஞ்சை பார்த்தாலே தெரியும் அந்த பேர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இதான் ஃபஸ்ட் டைமு, நம்மளோட நண்பர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடய குவாலிட்டியை பாருங்கள். ஆனால் இந்த 2 பேரோட பேரண்ட் வந்து ரெண்டுமே ஃபுல் ஒயிட்டு. நம்மளோட நண்பர் தான் இந்த பேரை தந்துருந்தார் பட்டா எடுக்கிறது வேண்டி. இப்போ நம்ம பட்டா எடுத்துகிட்டு இருக்கோம். அதை வச்சு அதோட பேர் தான் இது. அதோட பட்டா தான் ஃபஸ்ட்டு பட்டா குஞ்சு தான் இது. ரெண்டுமே ஒயிட் கலர் பேர். ஆனால் இது வந்து ஒன்று ஜாக் ஜீனியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிளாக் கலரு லேட்டாக இருக்குது. அதில் அது வளரும், கொஞ்சம் கூட வளர்ந்தால் கரெக்டாக தெரியும் அது எப்படி இருக்குது, என்ன கலரில் வருதுன்னு சொல்லிட்டு. அதோட குவாலிட்டி அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதோட மூக்கு, மண்டை, இந்த பேர்டு நம்ம நேரத்தை இறங்கும் போட்டுட்டோம். நம்ம இதை கையில் அடிக்கடி எடுக்கக்கூடாது. நம்ம கையில் இருக்க சூடும் அதுக்கு சூடும் செட் ஆகாது. அது சிலப்போ வீக் ஆகலாம் நம்ம சூடு பட்டாச்சுன்னா. இதில் ஒரு பேர்டு வந்து நம்ம நேரத்தை எக்கு கொடுத்துருந்தோம். ஒரு நாள் விட்டு இன்னும் கொடுக்கல, இன்னும் நாளை கொடுக்கணும். அப்போ தான் அந்த 2 பேர்டோட சைஸும் ஈக்குவலாக வரும், புதுசாக வரும். இப்போ பார்த்தா தெரியுது. நேரத்தை ஏன்னா இதோட கொஞ்சம் பக்கத்தில் இருந்த பேர்டு கொஞ்சம் நல்லா சின்னதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஓரளவு முட்டை கொடுத்தது அப்புறம் ஓரளவு நார்மலாக இருக்குது. இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தாலே போதும். மேக்ஸிமம் அது ஈக்குவலாக வந்துடும், ரெண்டும் ஒரே மாதிரி. அதில் பக்கத்தில் இருக்கிற பேர்டு ஒன்று தூங்கிட்டு இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்புறமா நம்ம 5 பேர் செட் பண்ணதில் ஓரளவு பட்டாக்கள் கிடச்சிருச்சு. இன்னும் அடுத்த வச்சு எக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாள் எக்கு வச்சிரும். அதுக்கப்புறமா தான் இன்னும் மாற்றி போட்டு பேர் பண்ணி பேர்டு எடுக்கணும். பறத்துறதுக்கும் 2 கல்யாணத்துக்கு பறத்துலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தான் கொஞ்சம் அதுக்கு அறிவு இருக்கும். கொஞ்சம் சின்ன விலையை பறத்தியாச்சுன்னா வேறு இடத்துல போய் இறங்கிடுச்சுன்னா திரும்ப வர்றது கஷ்டம். இது மேக்ஸிமம் செட் பண்ண எல்லா பேருமே நல்ல பேர் தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா கிவ் அவேயும் ரெடி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக 1500 சப்ஸ்கிரைபரில் கண்டிப்பாக கிவ் அவே கொடுக்குறத பிளான் பண்ணி வச்சுருக்கோம். தரமான கிவ் அவே கொடுக்குறது தான் பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஓகே கைஸ், அப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பேர் வந்து ஜோசி சுபி 6 இன்ஸ்டாகிராம் ஐடி. அதில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகே கைஸ், பாய் கைஸ்.